ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் அதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் அது. இன் அன் எக்ஸாமினேஷன் 35% candidate failed in GK and 25% failed in Maths. If 10% candidate failed in both, then the pass percentage of the candidate who passed in both of the subjects. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 35% கேண்டிடேட் வந்து ஜிகேல ஃபெயில் ஆகிட்ருக்காங்க, 25% வந்து மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்ருக்காங்க, அண்ட் 10% கேண்டிடேட் வந்து 2 சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்ருக்காங்க. இப்போது 2 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனவங்களோட பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 35 அது எதில் ஜிகேல 35, 25 வந்து மேக்ஸு. ஓகே, சரி, இந்த 35யும் 25 ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ண என்ன வரும், 60 வரும். சரிங்களா, 60 மைனஸ் 10. இந்த போத் சப்ஜெக்ட்ஸும் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஃபெயில் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா, அதை மைனஸ் பண்ணிடணும். ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது என்ன வரும், 50 வரும். இப்போது இந்த பர்சன்டேஜ் வந்து என்ன, போத் சப்ஜெக்ட் அதாவது போத் சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் இது. ஓகேவா, ஸோ ஜிகே ஆஸ் வெல் அஸ் மேக்ஸ் ரெண்டுத்துலேயும் ஃபெயில் ஆனவங்களோட ஃபெயில் பர்சன்டேஜ். அவன் என்ன கேட்குறான், பாஸ் பர்சன்டேஜ் கேட்குறான். ஓகே, அப்போது 100%ல் 50% ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மீதி போர்ட் சப்ஜெக்ட் எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் ஆகிருப்பாங்க, 50% பாஸ் ஆகிருப்பாங்க. இதுதான் இதோட ஆன்சர். சப்போஸ் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க இன்னொரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்க ஆட் பண்ணிவிட்டு போத் ஃபெயிலை மைனஸ் பண்ணிட்டா மொத்தமாக இவ்வளோ பேர் ஃபெயிலுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த இவ்வளோ பேர் மொத்தமாக தெரிஞ்சிடுச்சுன்னா மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, 100%. அப்போ 100லேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது மீதி பீப்புள் தான் வந்து போத் சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்தால் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.